இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 12வது நாள். இந்த 12வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ 12வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும், அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தியானத்தில் கலந்து கொள்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கும் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தந்தை இறைவா, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்காக கழிவாய் ஆகுமாறு நீர் உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நியமித்தீர், விட்டு கொடுத்தீர். அன்பிறைவா, அந்த இரத்தத்தால், அந்த பரிசுத்தமான திரு இரத்தத்தால் எங்களை முற்றிலும் கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் அந்த இரத்தம் எங்களை கழுவட்டும், தூய்மையாக்கட்டும். இதன் வழியாக நாங்கள், இந்த செய்தியின் வழியாக நாங்கள் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு வேண்டிய அருளை தாரும் அப்பா. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நமது தியானத்தின் எத்தனாவது பகுதின்னு சொல்லுங்க பார்ப்போம். 4வது பகுதியில் இருக்கிறோம். நாம் நம்முடைய தியானத்தின் 4வது பகுதி. இந்த பகுதியில நாம் என்ன முக்கியமா நம்ம தியானித்து வருகிறோம் என்றால், கிறிஸ்து கொண்டு வந்த அருளை, அவருடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் அவர் நாம கொண்டு வந்த அந்த வாழ்வு, அதான் அந்த அருள், கிரேஸ், அந்த வாழ்க்கை, அந்த வல்லமையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் இதுதான் இல்லாதது ஒன்று. அங்க இல்லாதது ஒன்று இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நமக்கு கிடைத்துள்ளது. அதனால்தான் திருப்பலியில எடுத்தோன்னு நம்ம குருவானவர் வாழ்த்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அதை சொல்றாரு. அப்புறம் தான் கடவுளுடைய அன்பும் தூயாவின் நட்புறவும். ஏன்னா அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, கடவுளுடைய அன்பெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இது புதுசா மிக முக்கியமானது. அதனால தான் அதை எடுத்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா நீங்களும் நானும் அப்படியே குதிக்க வேண்டும் உள்ளத்துல. இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. இன்னைக்கெல்லாம் சடங்கு, கேட்டு பழகிருச்சுல, நமக்கெல்லாம் கேட்டு பழகிருச்சுல. ஏன்னா தெரியல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள்னு சொல்லும்போது அப்படியே குதிக்கணும். இது போதும் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். நானும் இந்த தியானத்தில் கலந்து கொள்கிறேன், நானும் தியானிக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரி, அப்போ இந்த அருளை எப்படி கொண்டு வருவது, எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நாம் பாவிகளாக இருந்தோம், கடவுளுடைய தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தோம். அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை அனுப்பி அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். அந்த தண்டனை அவரே ஏற்றுக்கொள்கிறார். அந்த தண்டனை பாவத்திற்கான சம்பளம் மரணம், ஆவியில் மரணம், உடலில் மரணம். கடந்த 2 நாட்களாக இந்த 2 மரணத்தை குறித்து நாம் ஆழமாக தியானித்தோம், சிந்தித்தோம். உடல் மரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார். அந்த உடல் மரணம் அதுக்காக தேவைப்பட்டது, ரத்தம் சிந்துவதற்காக. இப்போ இந்த அருளை, அடுத்த ஸ்டெப்பு, இந்த அருளை, இந்த கிரேஸ், இந்த வல்லமையை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வேண்டியது பாவ மன்னிப்பு. ஏன்னா நாம் பாவிகளா இருக்கிறோம்.
ஏன் பாவம் மன்னிப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதால், அவர் நமக்காக உடல் ரீதியாக மரித்ததால் நாம் முதலில் பாவ மன்னிப்பு பெறுகிறோம். ஏன்னா பாவம் செஞ்சு தண்டனை பெறணும்ல, அந்த தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டதுனால எனக்கு மன்னிப்பு. நான் பாவம் செஞ்சேன், இந்த பாவத்தோட தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் தண்டனை ஏத்துக்கிட்டதுனால என்னை ஃப்ரீயா விட்டுட்டாங்க, என்னை சும்மா விட்டுட்டாங்க, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. பாவம் மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டேன். பாவம் மன்னிப்பு மட்டும் அல்ல, ஆனா உள்ளத்துல அழுக்கு இருக்குல்ல, அதை பாவம் செஞ்சுட்டேன்ல, இப்ப கடவுளே உள்ள வரணும்னா அந்த உள்ளத்தை தூய்மையாக்கணும்ல, பரிசுத்தமா இருக்கணும்ல. அப்போ அடுத்த ஸ்டெப், 2வது ஸ்டெப், பாவம் மன்னிப்பு மட்டும் அல்ல, நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக்க வேண்டும். அதற்காக கடவுள் வைத்த அந்த வழியை பாருங்க, அருமையானது. அவருடைய பரிசுத்தமான அந்த இரத்தம், அந்த இரத்தத்தை தவிர வேற எதற்கும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கக்கூடிய சக்தி கிடையாது, வல்லமை கிடையாது. அந்த இரத்தம் மட்டும் நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கலைன்னா உள்ளத்துல அழுக்கு, சாக்கடை. மன்னிப்பு கிடைச்சு, பழைய ஏற்பாடு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைச்சு, ஆனா உள்ளத்துல சாக்கடை, உள்ள சாக்கடை. அப்ப அந்த உள்ளத்தையும் தூய்மையாக்கணும்ல, ஏன்னா கடவுளே வரப்போறாரு. அந்த வாழ்வு, கடவுளுடைய வாழ்வு நமக்குள்ள வரப்போகிறது, அந்த கிரேஸ் வரப்போகிறது, அந்த வல்லமை கிடைக்க போகிறது. தூய் ஆவியானவர் அதை நம்ம கொண்டு வர போகிறார். அப்ப உள்ளத்தை தூய்மையாக்கணும். இது ஒரு அடையாளமாக பைபிள்ல புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். அதாவது கானா ஒரு திருமணம், நமக்கு அனைவருக்கும் தெரியும். கானா ஒரு திருமணத்துல கடவுள் எதை ஃபோக்கஸ் பண்றாரு நம்ம மறந்துடுறோம், நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. கடவுள் அந்த கானா ஒரு திருமண நிகழ்ச்சியில எதை ஃபோக்கஸ் பண்றாரு? அங்க அந்த யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள். அந்த சம்பவம், அந்த நிகழ்ச்சி, அந்த திருமண நிகழ்ச்சி முடியும் போது யோவான் எப்படி முடிக்கிறார் தெரியுங்களா? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அடையாளம், ஃபர்ஸ்ட் சைன். அப்போ இது அடையாளம். என்ன அடையாளம்? அங்கதான் ஃபோக்கஸ் பண்ணும். என்ன அடையாளம்? கவனிங்க. அந்த கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இப்ப அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவை. அப்போ இயேசுவின் தாய் இயேசுவிட சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அங்க பாருங்க, அந்த வீட்டுல யூதர்களின் தூய்மை சடங்குக்காக 6 கல் தொட்டிகள் இருந்தன. அதுதாங்க மிக முக்கியமானது. அந்த யூதர்களின் தூய்மை சடங்குக்காக, தூய்மைக்காக 6 கல் தொட்டிகள் இருந்தன. இயேசு அந்த 6 கல் தொட்டிகள்ல தண்ணீர் நிரப்ப சொன்னாரு. அப்புறம் அந்த திராட்சை ரசமாக மாறியது. அந்த திராட்சை ரசம், அந்த கல் தொட்டிக்குள் இருந்த திராட்சை ரசத்தை குடிக்க சொன்னாரு. இந்த கல் தொட்டி யூதர்கள் எதுக்கு வச்சிருந்தாங்க? அவங்களுக்கு ஏதாவது தீட்டு பட்டுச்சுன்னா, ஏதாவது தப்பு பாவம், ஏதாவது இறந்த உடல் ஏதாவது தொட்டுட்டாங்க அப்படி இப்படின்னா அவங்க சில கண்டிஷனா இருக்கு, அப்படிலாம் தீட்டு ஆக்கிட்டாங்கன்னா இந்த கல் தொட்டிகளை தண்ணிய எடுத்து அவங்க கழுவணும், தூய்மைப்படுத்திக்கணும். அதோட சடங்கு. அப்படி கழுவிட்டாங்கன்னா அவங்க தூய்மையானது அர்த்தம். உள்ள இல்ல, அதுதான் பிரச்சனை. உள்ள கிடையாது, வெளியே. இந்த தண்ணி, இந்த கல் தொட்டுகளை தண்ணி யூதர்களை வெளிப்புறம் தான் தூய்மையாக்குனது, உள்ள சாக்கடை. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? அந்த பழைய உடன்படிக்கை வாழ்க்கைக்கும் புதிய உடன்படிக்கை வாழ்க்கைக்கும், யூதர்களுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை அங்க காட்டுறாரு. இப்ப இது இனிமேல் அப்படி கிடையாது. இந்த கல் தொட்டில இருக்கிற இந்த திராட்சை ரசம், இந்த ரசம் நீங்க குடிங்க, அது உள்ள போட்டோம். பல நாட்களுக்கு பிறகு இயேசு செய்ய போகிற அந்த நிகழ்ச்சியை இங்கு ஒரு அடையாளமா காட்டுகிறார். இது புதிய நித்திய திராட்சரசத்தை எடுத்து இரவு உணவின் போது அது திராட்சரசத்தை கையில் எடுத்து, இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள். அந்த இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் தாங்க நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க முடியும். அதுக்கப்புறம் தாங்க கடவுள் உள்ளே வர முடியும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? மன்னிப்பு மட்டும் போதாது, உள்ளத்தை தூய்மையாக்கணும். அதுதான் அடையாளமாக அந்த கானா ஒரு திருமணத்தில் இயேசு அற்புதமாக செய்து காட்டினார். அவங்களுக்கு புரியல. இப்ப தூயாவின் தூண்டுதலால் நமக்கு இப்ப புரிகிறது.
அதுதாங்க மெயின் ஃபோக்கஸ். அதனால தான் யோவான் அதை குறிப்பிட்டு எழுதுகிறார், இது இயேசு செய்த முதல் அடையாளம், ஃபர்ஸ்ட் சைன். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு ரத்தத்திற்கான எவ்வளவு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? நிச்சயமா அந்த கிரேஸ் அருள் நாம் பெற்றிருக்க மாட்டோம். கடவுளுடைய வாழ்வு நாம் பெற்றிருக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் அது கிடைக்கல. ஏன்னா உள்ள சுத்தப்படுத்தல, உள்ளத்தை தூய்மையாக்கல. இன்னைக்கு கடவுள் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி எல்லா அசுத்தத்திலிருந்தும் தூய்மையாக்கிறார். நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தையும் அவர் தூய்மையாக்குகிறார். 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. பாவம் ஒப்புக்கொள்வோமெனில் நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மையாக்குகிறார். மன்னிப்பும் தூய்மையும் அந்த வசனத்துல இருந்து. நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். 1 யோவான் 1:9. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றினை தூக்கி எடுத்து அவர் என்னை தம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கி இங்க நிற்க வைக்கிறார். இதை நான் என்னுடைய சாட்சியா சொல்றேன். அந்த இரத்தம் என்னை கழுவியது, என்னை தூய்மையாக்கியது. அந்த இரத்தத்தினால தாங்க இன்னைக்கு நான் நிற்கிறேன். அது என்னுடைய முழுவதும் உள்ளத்தை முழுவதும் எல்லாம் தூய்மையாக்கி விட்டது. நான் முழுமையாக அதை நம்புகிறேன். நம்பிக்கையினால் நீதிமான் வாழ்வான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டது அந்த இயேசுவின் பரிசுத்தமான இரத்தத்தினால தான். அந்த இரத்தத்தை கார்பரேஷன் தண்ணி மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடாது. கார்பரேஷன் தண்ணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது. கார்பரேஷன் தண்ணி வீட்டில் பைப்பில் தண்ணி வருது, கை அழுக்காயிருச்சு உடனே கழுவுறது, கை அழுக்காயிருச்சு உடனே கழுவுறது. அப்படி ரத்தத்தை பார்க்கக்கூடாது. நான் பாவம் செஞ்சேன் என்ன ரத்தம் இருக்குல்ல, நான் பாவம் செஞ்சேன் என்ன ரத்தம் இருக்குல்ல, உடனே பாவசனம் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு ரத்தம் கழுவிடும் போதும். இன்னும் அப்படி ரொம்ப சீப்பாக நினச்சக்கூடாது. இன்னைக்கு அந்த ரத்தத்தை சீப்பாக எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சீப்பாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கடவுளோட அந்த இயேசுவோட உறவு இல்லை. நேற்று சொன்னது மாதிரி உறவு கிடையாது. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு பாவத்தை அறிக்கிட்டா போதும்ல, எல்லாம் முடிஞ்சுல. ஆனா அந்த பையனோட அப்பாவை அடிக்கிறேன்னு சொன்னோன்னா விட்டுதான் பாத்தீங்களா? ஏன்னா உறவு, நெருக்கமான நட்புறவு. அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நடு தெருவில் அம்மனமாக்கி ட்ரெஸ் இல்லாம சாட்டையில் அடிக்கிறாங்கன்னா இவன் ஏதாவது பாவம் செய்வான், இனிமேல் செய்வானா? முடிஞ்சு டேய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இனிமேல் கூப்பிடாதீங்க, அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணிக்குவான். இத்தனை வருஷமா விட முடியாத பாவத்தை ஒரே நாளை விட்டான். ஏன்னா எங்க அப்பாவை பாதிக்குது, அது என்ன பாதிக்குது. அம்மனமா நிக்க வச்சு 50 முறை சாட்டை அடிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி எவ்வளவு பெரிய அவமானம் அவருக்கும் இந்த குடும்பத்திற்கும் இவனுக்கும். ஆனா இயேசுவ சிலுவையில அம்மனமா சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒரு துணி இல்லை, ஒரு ட்ரெஸ் இல்லை, எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, ஈட்டியால் குத்துனாங்க. ஏன் நம்மளை பாதிக்கல? ஏன் ஒரே நாள்ல பாவத்தை விட முடியல? ஹூ இஸ் ஹி? அவர் யாரு? எந்த ஒரு உறவு நமக்கு இல்லையே. இது தாங்க முதல் காரணம். அந்த உறவு மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா பாவத்தை விட முடியுங்க. இந்த உறவில், அந்த நட்புறவில் தாங்க பாவத்தை விட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒன்று, அந்த நட்புறவில், இயேசுவோடுள்ள உறவில், கடவுளோடுள்ள உறவில் தாங்க பாவத்தை விட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அந்த நட்புறவில் தாங்க உண்மையிலே பாவத்தை விட முடியும். ரெண்டும் விட வேண்டும் என்று விரும்புகிறார், விட முடியும். அந்த உறவில், அந்த உறவை தர, அந்த உறவில் நம்ம வளர தூய ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய உள்ளத்தை மட்டும் தூய்மைப்படுத்துவதல்ல, நம்முடைய மனசாட்சியும் தூய்மைப்படுத்துகிறது. உள்ளத்தை மட்டும் தூய்மையாக்கணும் பத்தாது, மனசாட்சியும் தூய்மைப்படுத்த வேண்டும். அது எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல அது சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை தூய்மையாக்குகிறது.
ஏன்? ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பல முறை பாவத்தை அறிக்கையிடுவாங்க. ஆனா மீண்டும் குற்ற உணர்வு, மீண்டும் அதே பாவத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, அதே பாவத்தை மீண்டும் அறிக்கையிடுவாங்க. ஏன்னா குற்ற உணர்வு, மனசாட்சி குத்திட்டே இருக்கு. இது பெரிய பாவமா இருக்கு. அந்த எந்த பாவனை எடுத்து சொல்ல, ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனா பாவத்தை கடவுள் மன்னிச்சா நம்ப முடியல, மனசாட்சி குத்திட்டே இருக்கு. இது அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தடையாக மாறிவிட்டது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இயேசுவின் அற்புதமான இரத்தத்துல நம்பிக்கை வைத்து நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனசாட்சியும் அந்த இரத்தம் தூய்மையாக்குறது, கழுவுறது என்னை நம்பும் பொழுது அது நடக்கிறது. அந்த குற்ற மனசாட்சி நாம் விடுதலை பெறுகிறோம். டெலிவரன்ஸ், விடுதலை. இந்த விடுதலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த குற்ற மனசாட்சியோட அவதிப்படுகிறார்கள். இது உடல் வியாதியை விட மிகவும் கொடூரமானது. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. நான் கடைசி நாட்கள்ல எங்க அப்பா இருக்கும்போது சிலர் நினைக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. இல்ல அம்மா இறக்கும்போது அப்பா இருக்கும்போது கடைசி நாட்கள் அவர் கூட நான் நிக்கலையே, ஒரு 2 நாள் அவங்க எங்க அம்மா கூட நின்று எங்க அம்மாக்கு என்ன தேவை செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அம்மா போன பிறகு அதே மனசாட்சி குத்துது. எங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் போல. அம்மா இறந்துட்டாங்க, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த மனசாட்சி குத்துட்டே இருக்கு, நான் போயிருக்கலாம். இவங்க பாவத்தை அறிக்கையிடுறாங்க. எங்க அம்மா கடைசி நாட்களை என்னை கூப்பிட்டாங்க, வந்து பார்க்கணும்னு ஆசையா கூப்பிட்டாங்க. ஆனா நான் ஏதோ போகாம விட்டுட்டேன். இப்ப மனசாட்சி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். குற்ற மனசாட்சி வேண்டாங்க. இது சாத்தான் ஒரு ஆயுதமாக வாய்ப்பா பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நொறுக்கிடுவான், உடைத்து விடுவான். அந்த மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவுகிறது என்று முழுமையாக நம்ப வேண்டும். அப்போ இயேசுவின் மரணம், கிறிஸ்துவின் மரணம் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை மட்டும் நாம் பெறுவதில்லை. இன்னொன்று, அவருடைய ரத்தம் நம்முடைய அசுத்தத்தை, சாக்கடையை, எல்லா விதமான சாக்கடையும் அது உள்ளத்தை தூய்மையாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது. இது மிக முக்கியமானது. இந்த இரத்தத்தினால் நாம் அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 முதல் 11 முடிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள்ல கொரிந்தியர் மக்களை பார்த்து பவுலடிகளார் சொல்கிறார். கொஞ்சம் 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் சில பாவத்தோட லிஸ்ட் எல்லாம் கொடுக்கிறார். இந்த பாவம் இந்த பாவம் அப்படின்னு லிஸ்ட் கொடுக்கிறார். அப்புறம் கடைசியில 11வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒரு சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். அதாவது இந்த பாவத்தை நீங்க செஞ்சீங்க. கொரிந்தியர் திருச்சபை பார்த்து சொல்றாரு, உங்களில் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் தூய ஆவியாலும் நீங்கள் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் தூய ஆவியாலும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டீர்கள். அவ்வளவு நம்பிக்கையோட சொல்ற, நீங்களா தூய பரிசுத்த இயேசுவின் ரத்தத்தை கழுவப்பட்டவங்கப்பா, தூய்மையாக்கப்பட்டவங்க. முன்னாடிலாம் என்னென்னமோ அக்கிரமா செஞ்சீங்க, கடவுள் நன்றி சொல்லுதுங்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தூய்மை, அந்த இரத்தத்தினுடைய வேலை நமக்கு தெரியாம போனுச்சு. இந்த இரத்தம் எவ்வளவு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு அறியாமை. இந்த இரத்தத்தை நாம் மதிக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்ச பிறகு நாம் அழுது கதறி போய் மன்னிப்பு கேட்கிறோமா? நீங்க அந்த அதே உதாரணத்தை எடுத்து பாருங்க. இந்த பையன் தப்பு செஞ்சா அப்பாவை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சாட்டையெல்லாம் அடிப்பாங்க. ஆனா தெரியாம இந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பி தவறி விழுந்துட்டான், பாவம் செஞ்சுட்டான். உடனே அவங்க அப்பா வந்து அந்த ஊருக்காரங்க ட்ரெஸ்ஸை கழட்டி 50 சாட்டை அடி கொடுத்துட்டாங்க. இந்த பையனுக்கு தெரிய வந்துச்சு. அப்பா வீட்டுக்கு வந்த உடனே இவன் என்ன செய்வான் தெரியுமா? நான் சொல்ல தேவையில்லை. அவன் என்ன செய்வான் தெரியுமா?
அவன் அப்பா காலில் விழுந்து கதறி கதறி அழுவான் பாருங்க. எப்பா என்ன மன்னிச்சிருக்க, எப்பா என்ன மன்னிச்சிருங்க, இந்த முறை மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்யவே மாட்டேப்பா. அப்பாவோட அந்த காயங்கள்லாம் பார்ப்பான், அந்த ரத்த கரையெல்லாம் பார்ப்பான். ஷோ மன்னிச்சுட்டா ஏந்துடா, இல்லை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் செய்யவே மாட்டேன்ப்பா, இந்த தப்பை இனிமேல் திருப்பி செய்யவே மாட்டேன்ப்பா, கதறி கதறி அழுகிறான். அதுதாங்க அப்படித்தாங்க பாவத்தை அறிக்கையிடணும். இப்படிதாங்க பாவத்தை அறிக்கையிடணும். நம்ம எப்படி பாவத்தை அறிக்கையிடுறோம்? நிச்சயமா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு முடிச்சு போயிடுறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரகசியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். பப்ளிக் லைஃப் ஒன்று, பிரைவேட் லைஃப் ஒன்று. இந்த பிரைவேட் லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்? தப்பி தவறி நாம் பாவம் செஞ்சாலும், அந்த உறவை நாம் அறிந்து நாம் பாவம் செஞ்சாலும், தனியா ஒரு அறைக்கு சென்று, ஒரு இடத்திற்கு சென்று வானக தந்தையை பார்த்து கதறி கதறி அழுவணுங்க. எப்படி அழுவ முடியும்? அந்த இயேசுவோட உறவு வந்தாதான் அழுவ முடியும். அந்த நட்புறவு வந்தாதான் அழுவ முடியும், இல்லைன்னா முடியாது. கதறி கதறி அழுவாங்க பாருங்க. அந்த பையன் அழுகுற மாதிரி, அப்பா அவன் இனிமேல் பாவமே செய்ய மாட்டான், அவன் இனிமேல் பாவமே செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் தனியே அப்பாட்ட வானக தந்தைட்ட கதறி கதறி அழுது மன்னிப்பு கேட்டு, அப்புறம் பப்ளிக் லைஃப், அப்புறம் பாவசகனம் வேற நாள் பாவசகனம் செய்யறது. இப்படிதாங்க இருக்கணும். முதல் அந்த பிரைவேட் லைஃப் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட கடவுளுடைய உறவு தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த உறவு இல்லாம போச்சு, எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தப்பா இருக்கட்டும், எவ்வளவு நாள் அடிமைத்தனத்துல இருக்கட்டும், இந்த ஒரு உறவு வந்துருச்சுன்னா, இந்த பையன் அப்பாக்கள உறவு மாதிரி வந்துச்சுன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததை உங்களுடைய மனது உள்ளத்தை ஊடுருவிச்சுன்னா, இயேசுவே தட்ஸ் தி எண்ட், எனக்காக என்னால நீங்க அம்மனமாக்கப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் முன்னே அம்மனமா நின்றீங்க, உங்க துப்புனாங்க, சாட்டையில அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, ஆணியால் அடிச்சாங்க, நோ. கதறி கதறி அழுது ஒரு முழு தீர்மானம் எடுத்துக்குவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிக்குவான். போதும்டா, அவ்வளவுதான். ஏன்னா உறவு இன்னைக்கு கிறிஸ்தவம் உறவின் அடிப்படையில் வாழாமல் மதத்தின் அடிப்படையில், சடங்கு எல்லாம் மதம். இசைனுமா செய்யறேன், பாசனம் செய்யணுமா செய்யறேன், பூசை பண்ணுமா போறேன், எல்லாம் சடங்கு, உறவு இல்லை. யார் பவர்? எங்க அப்பாவுக்கு ஏதாவது வியாதி வந்த உடனே ஓடுறோம், அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை உடனே கதறி அழுகுறோம், பையனுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது கதறி அழுகுறோம். எப்படி நம்ம உள்ளத்தை பாதிக்குது? இயேசு அம்மனப்படுத்த என்ன இருக்கு? ட்ரெஸ் இல்லாம அவமானப்பட என்ன பாதிக்கல? பாவத்துல சுகம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடவுள் இந்த தியானத்தின் வழியாக எதிர்பார்க்கிறார். நம்முடைய சொந்த வல்லமையால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும், என்னை விட அவருக்கு தெரியும். அதனால அவர் தம்முடைய வல்லமையை, அவர் தம்முடைய வாழ்வை நமக்குள்ள கொண்டு வந்து அந்த வல்லமையால் இந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உறவை அவர் ஏற்படுத்துகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம் இயேசு செஞ்சது. ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் மீட்பால் ஏற்புடையராக்கப்பட்ட நாம் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். தமிழ் பைபிள் அருமையா இருக்கு. ஆங்கில பைபிள்ல we have peace with God. ஏன்னா முன்னாடி நாம எல்லாம் கடவுளுக்கு பகைவர்களா இருந்தோம், எனிமிஸா இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால், இந்த மரணத்தை உண்மையிலே யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இது யாருடைய வாழ்க்கையில் உண்மையாகிறதோ, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அது உண்மையாகிறதோ, அவர்களுக்கு தெரியுங்க இந்த உறவு மேலான உறவு. இந்த உறவை யாரும் அசைக்க முடியாது, இந்த ஐக்கியத்தை யாரும் அசைக்க முடியாது. அப்படிதான் இயேசுவும் தந்தையும் இருந்தார்கள். இந்த பூமியில 33 ஆண்டுகள் இயேசு வாழ்ந்த போது தந்தையோட உள்ளத்தை துக்கப்படுத்தாம, தந்தையோட உள்ளத்தை வேதனைப்படுத்தாம, எவ்வளவு சோதனை வந்தாலும் எல்லாம் அதை மரணத்துக்கு உட்படுத்தினார். கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு. தூய் ஆவியானவரே, இந்த வாழ்வை எங்களுக்கு தாரும், இந்த தியானத்தின் வழியாக தாரும், இல்ல இன்றைக்கே தாரும் அப்படின்னு ஜெபிச்சீங்கன்னா அந்த வாழ்வு இன்றைக்கே நம்முடைய வாழ்வில் தொடக்கமாகவும் ஒரு ஊற்றாக பொங்கி எழுங்க. பொங்கி எழும் ஊற்று, நீரூற்று, உயிருள்ள வாழ்வு, ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்தில் வரும், பொங்கி எழும், நிச்சயமா நடக்கும்.
ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.